வணக்கம் மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. புது ரத்தம் பாய்ச்சல், புத்துயிர் பெறும் தேமுதிக, களமிறங்கும் விஜய பிரபாகரன். வாங்க வீடியோவை முழுமையாக காணலாம். அதாவது தேமுதிகவில் திடீரென புதிய உற்சாகம் உருவாகிறதே என முன்னோட்டம் கொடுத்தபடியேதான் ஒரு செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. மறைந்த கேப்டன் விஜயகாந்த் தொடங்கிய தேமுதிக தமிழக அரசியல் களத்தில் 20 ஆண்டுகளாக நீடித்துக் கொண்டிருக்கிறதா. தேமுதிகவின் முதல் 10 ஆண்டுகளே சட்டமன்ற எதிர்க்கட்சியாகவும் உருவெடுத்து, ஆனால் அடுத்த 10 ஆண்டுகளில் 10ஓடு 11 என்ற நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளது என்று கூறலாமா. தேமுதிகவை உருவாக்கிய கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் உடல்நலன் பாதிக்கப்பட்டதால் இருந்தே அக்கட்சியில் தொய்வு நிலைக்கு போனது. விஜயகாந்தின் வரையின் போது மக்கள் காட்டிய பேரனுதாபம் தான் அக்கட்சியில் மீண்டும் உயிர் பெழுத்ததாகவும் கூறப்படலாம். தற்போது 2026 சட்டமன்ற தேர்தலில் தான் களத்தை சந்திக்க அனைத்து அரசியல் கட்சிகளும் களத்தில் இறங்கிவிட்டன. ஆனால் தேமுதிகவின் பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்கள் அடுத்தடுத்த தேர்தல் கள நடவடிக்கைகளை தீவிரப்படுத்தி வருகிறாராம். தேமுதிகவை மீண்டும் முழு வீச்சில் கட்டமைக்க வேண்டும் என்பதற்காக கட்சியை மறுசீரமைப்பு செய்வது கொண்டிருக்கிறார் பிரேமலதா அவர்கள். ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு ஒரு பொறுப்பாளர்கள் மற்றும் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கு ஒரு மண்டல பொறுப்பாளர்கள் என நியமித்த பிரேமலதா அவர்கள் தேர்தல் பணிகளுக்கு அப்பால் செய்ய சொன்னால் ஒரு வேலைதான் முக்கியமானதாம். ஒவ்வொரு தொகுதியிலும் கிளை செயலர்கள் தொடங்கி ஒன்றிய செயலர் வரை ஒதுங்கி நிற்கும் தேமுதிகவினரை இந்த பொறுப்பாளர்கள் சந்தித்து பேசி வருகின்றனர். தேமுதிகவில் இருந்து ஒதுங்கி இருப்பது ஏன்? தேமுதிக தலைமை என்ன செய்ய வேண்டும் என எதிர்பார்க்கிறீர்கள்? இப்படியான அனுசரணையான கேள்விகளுடன் ஒதுங்கி நிற்கும் நிர்வாகிகளை தான் அரவணைத்துக் கொண்டிருக்கிறாராம். இந்த பொறுப்பாளர்களிடமிருந்து தேமுதிகவின் அடிப்படை உறுப்பினராக மட்டும் இருந்து கொண்டு அரசியலை வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறோம். எங்களை பொறுத்தவரை இது கேப்டன் கட்சி, அந்த தெய்வத்தின் கட்சி, சின்னத்துக்கு மட்டும்தான் நாங்கள் போடுவது கடமை என்றும் அவர்கள் கூறியிருக்கிறாராம். அதாவது பெரும்பான்மை தொகுதிகளில் ஒதுங்கி நிற்கும் தேமுதிக கருத்துக்கள் இதுவாகத்தான் இருக்கும் என்று கூறலாமா. இப்படி தொகுதியில் இருக்கும் வரக்கூடிய விவரங்கள் அனைத்தையும் உடனுக்குடன் பொருளாளர் சுதீஷ் அவர்கள் மற்றும் பொதுச் செயலாளர் பிரேமலதாவுக்கு பாசம் செய்யப்படுகிறதா. அது மட்டுமின்றி இளைஞரணி செயலாளராக விஜய பிரபாகரன் அவர்கள் இன்னும் முழு வீச்சில் இளைய கேப்டனாக அரசியல் களத்தில் இறங்க வேண்டும் என்று கட்சியினர் எந்த ஒரு நிகழ்ச்சிக்கு அழைத்தாலும் உடனடியாக ஒப்புக்கொண்டு அந்த நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள வேண்டும் என்று மக்கள் மத்தியில் பேசப்படுகிறது. பல ஊர்களில் விஜய பிரபாகரன் வருவார் என்ற நம்பிக்கையில் பத்திரிகை அடிச்சுவிட்டு கடைசியில் நிகழ்ச்சிகளே கேன்சல் செய்த சம்பவங்களும் நடத்திருக்கிறதா. அப்படிப்பட்ட நிலையில் தான் களத்தில் இறக்கப்படப்பட்ட பொறுப்பாளர்களை சுதீஷ் மட்டுமல்ல பொதுச் செயலாளர் பிரேமலதா அவர்களும் தொடர்பு கொண்டு நமக்கு கிடைத்த ரிப்போர்ட்டுகளை பற்றி விரிவாக விசாரிக்கலாமே என்றும் கூறுவாராம். அதை போலத்தான் தேமுக தலைமை கழகத்தில் வந்து செல்லும் கட்சி நிர்வாகிகள் கூட பற்றி முன்னால் எல்லாம் பிரேமலதா கண்டுகொள்ளாமல் தான் இருந்து வந்தாராம். ஆனால் இப்போதோ எல்லாம் தலையிலாக மாறிவிட்டது. தேமுதிக அலுவலகத்துக்கு வந்து செல்லும் கேப்டன் நிலையத்துக்கு வந்து செல்லும் ஒவ்வொருவரையும் கட்சிகள் அழைத்து பேசி எந்த ஊரில் இருந்து வருகிறீர்கள், என்ன பொறுப்பில் இருக்கிறீர்கள் என்றும் தொகுதி கட்சி எப்படி இருக்கும் என்றும் கட்சி நிலவரத்தை கேட்டறிந்து கொண்டாராம். இப்படிப்பட்ட நிலையில் தான் இந்த ஆலோசனைப்படியே அடுத்தடுத்து தமிழகம் முழுவதும் அனைத்து தொகுதிகளையும் கவர் செய்யும் வகையில் தான் விஜய பிரபாகரனுடன் பயண திட்டம் ரெடியாகிவிட்டது என்று பிரேமலதா கூறியுள்ளாராம். அதே போலதான் தேமுதிக கூட்டணி பற்றி அவர் பேசியதாவது வருகின்ற ஜனவரி மாதம்தான் இதை பற்றி முழுமையாக பேசப்படும் என்று கூறியிருக்கிறாராம். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.